ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம் பகுதி 1. முக்தியே ஏகாதச ஸ்கந்தத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள விஷயம். அஞ்ஞானமே பந்தத்திற்கு காரணம் என்னும்போது முக்தியை தருவது ஞானமே என்பது 11வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரம்மஞானமே மிகவும் சிறந்தது என்பதும் இதனால் உறுதியாகிறது. எவர் ஒருவர் ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கிறாரோ அவருக்கு மட்டுமே ஞானத்தை உபதேசிக்கும் தகுதி உள்ளது. அதே போன்று தீவிர விரக்தனும் உடல் பற்று இல்லாதவனும் சம்சாரம் என்னும் நெருப்பில் வெந்து கொண்டிருப்பவனும் அனைத்தையும் துறந்து ஸ்ரத்தையுடன் இருப்பவனும் மட்டுமே ஞானோபதேசத்தை கேட்பதற்கு தகுதியுடையவன். மற்றவர்கள் இதை கேட்பதால் விசேஷமான பலன் எதுவும் கிட்டாது. தகுதியுள்ள குருவும் தக்க பாத்திரமுமான சீடனும் சேர்ந்து சத்சங்கத்தில் ஈடுபடுவது நல்ல பலனை அளிக்கும். இப்படிப்பட்ட ஞானோபதேசமே பலனை அளிக்கக்கூடியது என்று இந்த 11வது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இங்கு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாதான் ஆச்சாரியர். தேவையான அளவு பக்குவம் அடைந்த உத்தவரே சீடர். இவர்களிடையே நடைபெற்ற ஞானோபதேச காட்சியே முதல் அத்தியாயமாக விரிகிறது. தனது அவதார காரியம் நிறைவேறிய பின் ஸ்வர்க்க ஆரோகணம் செய்ய தீர்மானித்த பகவான் தனது விபூதியாகிய யாதவ குலத்தை வேரோடு அழிக்க முடிவு செய்தார். அன்றாட வாழ்க்கையில் பகவானுடன் நெருக்கமாக வாழ்ந்தாலும் அவருடைய தொடர்பாலும் யாதவ குலத்தில் அனைவருமே நல்லவர்களாகவும் தர்மனிஷ்டர்களாகவும் இருந்தார்கள் எனினும் பகவானுடைய தொடர்பு எப்போது இல்லாமல் போகுமோ அப்போது அவர்களும் அகங்காரத்தினால் உலகிற்கு தீங்கிழைக்க நேரிடலாம். அப்போது பகவான் மற்றொரு ரூபத்தில் அவதரித்து அவர்களை அழிக்க வேண்டியிருக்கும். அதை இப்போதே செய்து முடித்துவிட நினைத்த பகவானது எண்ணத்திற்கு ஏற்ப யாதவ குலத்தினர் அனைவரும் ஒரு பிரம்ம சாபத்திற்கு ஆளாகினர். தர்மத்திலிருந்து பிறழாதவர்களும் ஒருபோதும் தீய வழியில் செல்லாதவர்களுமான அவர்களுக்கு பிரம்ம சாபம் ஏற்பட வழியில்லை என்றாலும் ஈஸ்வரனின் இச்சைப்படி நடக்க உள்ளதை தடுக்க முடியாதல்லவா? ஒரு நாள் மாலை நேரத்தில் துவாரகையை ஒட்டியிருந்த மைதானத்தில் யாதவ இளைஞர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் பகவானை தரிசிக்கும் நோக்குடன் துவாரகைக்கு சென்று கொண்டிருந்த சில ரிஷிகளை அவ்விளைஞர்கள் கண்டனர். மகாத்மாக்களாகிய அந்த ரிஷீஸ்வரர்களை பார்த்ததும் இதுவரை தோன்றாத ஒரு குறும்புத்தனம் அந்த இளைஞர்கள் மனதில் தோன்றியது. உண்மையிலேயே இவர்களுக்கு ஞானம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க எண்ணி ஒரு இளைஞனுக்கு கர்ப்பிணி பெண்ணை போல் வேஷமிட்டு ஒரு மரத்தின் மறைவில் நிறுத்தினர். ரிஷிகள் அருகில் வந்ததும் குறும்புத்தனமாக பக்தர் போல் நடந்து வினயத்துடன் அவர்களை அணுகி நிறைமாதமான அந்த கர்ப்பிணி தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் ஆனால் வெட்கத்தினால் தங்களை அனுப்பியதாகவும் கூறினர். இதை கேட்ட ரிஷிகள் இப்படி ஒரு அவசியமில்லாத கேள்வியை மற்றவிடம் கேட்பதை பற்றி ஆச்சரியப்பட்டு ஆலோசித்தனர். பிரம்மத்தை அறிந்தவர்களும் ஞான திருஷ்டி உடையவர்களுமான அந்த தபஸ்விகள் நிலைமையை புரிந்து கொண்டு தங்களை சோதிப்பதற்காகவே கேள்வி கேட்கப்பட்டதை உணர்ந்து அவளுக்கு ஒரு இரும்பு உலக்கையே பிறக்கப் போவதாகவும் அதனால் அவர்கள் வம்சம் முழுவதும் அழிந்து போகும் என்றும் கூறி துவாரகைக்கு சென்றனர். இதை கேட்ட இளைஞர்கள் பயந்து சாம்பனுடைய வேஷத்தை கலைத்த போது அவனது இடது தொடையில் ஒரு சிறிய இரும்பு துண்டு ஒட்டி கொண்டிருப்பதை கண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் அனைவரும் அரசவைக்கு சென்று உக்ரசேன மகாராஜாவிடம் அந்த இரும்பு துண்டை வைத்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறியதும் சபையில் இருந்த அனைவரும் திகைத்து பயத்தில் நடுங்கினர். பகவான் மட்டும் எந்த பாதிப்பும் இன்றி அமைதியாக இருந்தார். வம்சம் அழிந்து போகாமல் இருக்க ஏதாவது செய்ய வேண்டும் என பகவானிடம் அனைவரும் வேண்டிக் கொண்டனர். பகவானோ பிரம்ம சாபத்தை தடுத்து நிறுத்த எவருக்கும் சக்தி இல்லாததால் அதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என கூறினார். இருந்தாலும் சத்கர்மாக்கள்
நற்செயல்களே ஆபத்திலிருந்து காப்பாற்றும் வல்லமை உடையவை. ஆகையால் புண்ணிய தீர்த்தமாடி ஜபம், தானம், ஹோமம் முதலிய நற்காரியங்களை செய்யுமாறு கூறினார். ஆண்கள் பிரபாசத்திற்கும் பெண்களும் குழந்தைகளும் சங்கோத்வாரம் என்னும் தீர்த்தக்கரைக்கும் செல்லும்படி கூறினார். மேலும் எந்த ஒரு செயலுக்கும் பலன் என்று ஒன்று இருப்பதால் சாம்பன் உடலிலிருந்து தோன்றிய இரும்பு துண்டை நன்றாக பொடித்து கடலில் கலந்து விடும்படியும் கூறினார். பொடித்ததும் மீதி இருந்த ஒரு சிறிய துண்டையும் கடலில் வீசி எறிந்து விடும்படி கூற அவ்வாறே செய்யப்பட்டது. இனி எந்த ஆபத்தும் இல்லை என்றே எல்லோரும் நம்பினர். காலத்தின் சக்தி எந்த ஒரு உபகரணத்தையும் பயன்படுத்தி மகத்தான காரியத்தை சாதிக்க வல்லதல்லவா? மிகச்சிறிய இரும்பு துகள்கள் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு கரையில் ஒதுங்கி மண்ணோடு சேர்ந்து முட்கள் நிறைந்த ஒருவித புல்லாக முளைத்து நாலா பக்கமும் படர்ந்து வந்தது. கடலில் வீசி எறியப்பட்ட சிறிய இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கியது. பின்பு ஐரா என்ற ஒரு வேடனுடைய வலையில் அந்த மீன் சிக்கியது. அதை அவன் அறுத்தபோது உள்ளே இருந்த இரும்பு துண்டை எடுத்து எப்போதாவது வேட்டைக்கு செல்லும் போது உபயோகமாகும் என கருதி அதனால் ஒரு அம்பு தயாரித்து வைத்து கொண்டான். இவ்வாறு யாதவ குலத்தின் அழிவிற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துவிட்டன. வசுதேவ நாரத சம்வாதம். பெரும்பாலும் துவாரகையிலேயே வசித்து வந்த நாரத மகர்ஷி ஒரு முறை திடீரென்று வசுதேவரின் இல்லத்திற்கு சென்றார். அவரை பக்தியுடனும் ஆனந்தத்துடனும் வரவேற்று அமரச் செய்து நலம் விசாரித்த வசுதேவர் நாரத மகர்ஷியை பாகவத தர்மத்தை பற்றி கேட்க முனிவரும் அதை கூறினார். ஸ்வாயம்புவ மனுவின் மூத்த புத்திரனான பிரியவிரதனின் மூத்த மகன் அக்னீந்திரன். அவரது மூத்த மகளான நாபிக்கு ஒரே புதல்வன் ரிஷபதேவன். அந்த அவதார புருஷருக்கு ஜெயந்தி என்ற பத்னியின் மூலம் 100 புத்திரர்கள் பிறந்தனர். அதில் மூத்தவர் பரதன். இவரால் தான் அஜநாபம் என்ற தேசத்திற்கு பாரதம் என்ற பெயர் வந்தது. கடைசி 9 குழந்தைகளே மிகவும் பிரசித்தி பெற்ற நவயோகிகள். அவர்கள் கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தன், பிப்பலாயனன், ஆவிர்ஹோத்ரன், துருமிளன், சமசன், கரபாஜனன் என்பவர்கள். இந்த 9 பேரும் பிறந்தது முதலே ஞானிகளாகவும் பரமசித்தர்களாகவும் அவதூதர்களாகவும் இருந்தனர். எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் இந்த 9 பேரும் ஒன்றாகவே உலகில் சுற்றி வந்தனர். ஒரு நாள் இவர்கள் நிமி சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சென்றபோது நிமி சக்கரவர்த்தியும் யாகம் நடத்துபவர்களும் யாகத்தை நிறுத்தி ஞானம் நிறைந்தவர்களும் ஈஸ்வர ஸ்வரூபிகளுமான இந்த நவயோகிகளை உபசரித்து பாத பூஜை செய்தனர். பின்பு அந்த யோகீஸ்வரர்களிடம் நிமி சக்கரவர்த்தி 9 கேள்விகள் கேட்டார். அவருக்கு கூறப்பட்ட பதிலை நாரத மகர்ஷி வசுதேவருக்கு எடுத்துரைத்தார். நிமியின் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு யோகியாக பதில் உரைத்தனர். வசுதேவர் கேட்ட பாகவத தர்மம் என்றால் என்ன என்ற கேள்வியே நிமி சக்கரவர்த்தியின் முதல் கேள்வி. இதற்கு கவி என்ற யோகீஸ்வரர் பதில் கூறினார். மனிதனுக்கு வாக்கு, எண்ணம், செயல் என்ற 3 கரணங்களே உள்ளன. உலகப் பொருட்களிலேயே மூழ்கி அவற்றின் மயமாகவே ஆகிவிடுவதே அவற்றின் இயல்பு. கரணங்கள் பொருட்களின் மீதுள்ள பற்றினை முழுவதும் விலக்கி அவற்றை ஈஸ்வரமயமாக்குவதே பாகவத தர்மத்தின் ஸ்வரூபம். இயற்கையாகவே மனிதனின் அறிவு கண்ணில்லாதது என்றுதான் கூற வேண்டும். தான் எங்கிருந்து வந்தோம் என்றோ, எங்கு போகிறோம் என்றோ, எதற்காக இங்கு பிறந்தோம் என்றோ அறிந்து கொள்வதில்லை. இறந்த பிறகு எங்கு செல்வோம் என்றோ, எதற்காக வாழ்கிறோம் என்றோ அறிவதில்லை. ஏனெனில் விவேகமான பார்வை இல்லாததால் குருடர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை பாதை ராகத்வேஷம் என்னும் கல்லும் முள்ளும், சுகதுக்கம் என்னும் குண்டும் குழியும் நிறைந்த கரடுமுரடானதாக இருக்கிறது. பார்வையற்ற ஒருவன் தன்னந்தனியாக கரடுமுரடான பாதையில் நடந்தால் கீழே விழாமல் இருப்பது சாத்தியமா? அதுபோல விவேகம் இல்லாத ஒருவன் எந்தவிதமான ஊன்றுகோலும் இன்றி வாழ்ந்தால் அவன் படுகுழியில் விழுவதுதான் பலன்.
குருடனான ஒருவர் பார்வையுடன் கூடிய ஒருவரை துணையாக ஏற்பது போல விவேகமில்லாத மனிதன் ஞானஸ்வரூபனான ஈஸ்வரனை முழுவதுமாக நம்பி சரணடைய வேண்டும். இவ்வாறு ஆசிரயிப்பதே சரணடைவதே பாகவத தர்மம் என்று கூறப்படுகிறது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.